ராஜசிங்கம் உயிர் தெழுந்தார், யூத ராஜசிங்கம் உயிர் தெழுந்தார், உயிர் தெழுந்தார், நரகை ஜெயித்தெழுந்தார், உயிர் தெழுந்தார், நரகை ஜெயித்தெழுந்தார். ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் திருப்பெயரினாலே அன்போடு வாழ்த்துகிறோம். இந்த யூடியூப் ஊழியத்தின் வழியாக கர்த்தர் நீங்கள் பெற்றுக்கொண்ட நன்மைகளை, கர்த்தர் வழியாய், கர்த்தருடைய வார்த்தையின் வழியாய் நீங்கள் பெற்றுக்கொண்ட நன்மைகளை எங்களோடு பகிர்ந்து கொள்ளும்படி உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். உயிர்த்தெழுந்த ஆண்டவர் நமக்கு தருகிற இரண்டாவது நன்மையான வார்த்தை என்ன? பயப்படாதிருங்கள். உயிர்த்தெழுந்த ஆண்டவர் சொல்லுகிற வார்த்தை பயப்படாதிருங்கள். பெண்கள் ஆண்டவருடைய சரீரத்தை கனப்படுத்த வேண்டும் என்று கல்லறை நோக்கி போகிறார்கள். போகிற பெண்கள் பேசிக்கொண்டே போகிறார்கள். கையிலே சுகந்த வர்க்கத்தை வைத்து கொண்டு கல்லறையை மூடியிருக்கிற கல்லை யார் புரட்டுவார்கள்? கல்லை குறித்த பயங்கள். ஒருவேளை உயிர்த்தெழுந்த ஆண்டவரை பார்ப்பதற்கு அல்லது உயிர்த்தெழுந்த ஆண்டவரோடு உறவாடுவதற்கு இப்படிப்பட்ட பெரிய கற்கள் இன்றைக்கும் நமக்கு தடையாக இருக்கிறது. அது ஒருவேளை உங்களை குறித்த தாழ்வு மனப்பான்மையாக இருக்கலாம், அல்லது உங்களை குறித்த மிதமிஞ்சிய எண்ணங்களாக இருக்கலாம். ஆனால் இந்த நாளிலே ஆண்டவர் சொல்லுகிறார், பயப்படாதிருங்கள். ஏனென்றால் இந்த கற்கள் எல்லாம் ஏற்கனவே அகற்றப்பட்டாயிற்று. கற்கள் இருக்கிறதே என்கிற உணர்விலே அவர்கள் கல்லறைக்கு போகிறார்கள். ஆனால் இந்த கற்கள் எல்லாம் அகற்றப்பட்டாயிற்று என்பதுதான் உண்மை, நடைமுறை உண்மை. எனவே இந்த நாட்களிலே நாம் நம்முடைய கிறிஸ்தவ விசுவாச பயணத்திலே நாம் எதிர்கொள்ளுகிற அனுபவங்களிலே நாம் பயப்படாதிருக்கும்படி ஆண்டவர் நமக்கு ஆலோசனை தருகிறார், நம்மை வழி நடத்துகிறார். இந்த நாட்களிலே உயிர்த்தெழுந்த ஆண்டவரை நாம் கொண்டாடி மகிழ்ந்திருக்கிறோம். உயிர்த்தெழுந்த ஆண்டவர் சொல்லி இருக்கிற இந்த பயப்படாதிருங்கள் என்கிற இந்த வார்த்தையை அல்லது இந்த வாக்குறுதியை நமக்கு உரியதாக்கி கொள்ளுவோம், நம்முடைய வாழ்வின் அனுபவமாக்கி கொள்ளுவோம். ஒருவேளை கற்கள் போன்ற கல்லறை மூடப்பட்டிருக்கிற கற்களை யார் புரட்டுவார் என்கிற எண்ணங்கள் நம்முடைய பயணத்தை தடுத்து நிறுத்துமானால், தொய்வுற பண்ணுமானால், இந்த நாளில் ஆண்டவர் சொல்லுகிற ஒரு அருமையான செய்தி, பயப்படாதிருங்கள், இந்த கல்கள் எல்லாம் புரட்டப்பட்டாயிற்று. இப்பொழுது அந்த கற்கள் இல்லை, அதை நான் ஜெயித்து விட்டேன். உங்களுடைய பயத்துக்குரிய காரணங்களை ஜெயித்து விட்டேன், உங்களுடைய தயக்கங்களுக்குரிய காரணங்களை ஜெயித்து விட்டேன், உங்களுடைய எல்லா விதமான சோர்வுகளையும் அகற்றும்படி நான் உயிரோடு எழுந்து விட்டேன். உயிர்த்தெழுந்த ஆண்டவராய் உங்களோடு நான் தொடர்பு கொள்ள விரும்புகிறேன் என்பதுதான் மிக முக்கிய செய்தி. இந்த நாட்களிலே இந்த யூடியூப் வாயிலாக கேட்கிற அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, ஆண்டவர் உயிரோடு எழுந்து நீங்கள் பயப்படாதிருங்கள் என்று சொல்லுகிறார். பயப்படாதிருங்கள் என்பது நம்முடைய வாழ்வின் அனுபவத்தில் ஒரு புதிய உற்சாகத்தோடும் புதிய தைரியத்தோடும் புதிய வேகத்தோடும் ஆண்டவருக்கென்று செயல்பட வேண்டும் என்பதை நமக்கு நினைவுபடுத்துகிறது. இந்த பெண்கள் இந்த வார்த்தையை கேட்டபோது ஆண்டவரை அறிந்து கொண்டு ஆண்டவரை அனுபவித்து மிக வேகமாய் புறப்பட்டு போய் சீடர்களிடத்துல ஆண்டவர் உயிரோடு எழுந்து விட்டார் என்பதை அறிவித்தார்கள். நாமும் கூட இந்த பயப்படாதிருங்கள் இந்த ஆண்டவருடைய வாக்குறுதியை ஏற்றுக்கொண்டவர்களாய் ஆண்டவருக்கென்று ஆண்டவருடைய மீட்பு வாழ்வின் செய்தியை தீவிரமாய் பிறருக்கு அறிவிப்பதற்கு நம்மை அர்ப்பணிப்போம். இந்த பயப்படாதிருங்கள் என்கின்ற வார்த்தை வழியாய் கர்த்தர் நம்மை தைரியப்படுத்தி, நம்மை உற்சாகப்படுத்தி, நமக்கு இருக்கிற கற்பனை பயங்கள் எல்லாவற்றையும் அகற்றி ஆண்டவருக்கென்று வேகமாய் ஓட, உறுதியாய் ஓட நமக்கு ஆற்றலையும் அருளையும் தருவாராக. கர்த்தருடைய கிருபை நம் அனைவரோடும் இருப்பதாக. ஆமென்.